ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு குட்டி பூ எப்படி போடலன்னா பார்க்க போறோம். இது ரொம்ப பார்க்கவே அழகா இருக்குல்ல. இது பண்றது ரொம்ப ஈஸி. நமக்கு வெறும் பேசிக் தையல்கள் தெரிஞ்சா போதும். இதை நம்ம வந்து சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம். புதுசாக அந்த சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பூ எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி பேபி ஷூ பண்ணும்போது இங்கே வந்து இந்த பூ வச்சுக்கலாம். இது அழகாக இருக்கும் இந்த இடத்துல அப்படி வைக்கும் போது. இல்லாட்டி நம்ம ஏதாவது ஹெட்பேண்ட் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி ரோஸ் வைக்கிற மாதிரி இந்த பூவும் நம்ம இங்கே இப்படி வச்சுக்கலாம். இதுவும் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குல்லா பண்ணும்போது இப்படி இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பேபிக்கு ட்ரெஸ் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்லையும் பட்டன்ஸ்க்கெலாம் பதிலாக இந்த பூ வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இந்த பூ செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பூவோட சென்டர் பார்ட் இருக்குது இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் 2 செயின் போடுறேன். 1 2 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நான் 5 சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறேன். சிங்கிள் க்ரோஷேக்கு இதை அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். நமக்கு வந்து 2 லூப் கிடைக்கும். 2ஐயும் ஒரே டைமில் வெளியே எடுக்கிறோம். 1 போட்டாச்சு. இதே போலயே இன்னும் 4 போடலாம். 2 3 4 5. ஸோ இப்போ 5 போட்டு முடிச்சாச்சு. இப்போது நம்ம இது 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அப்போ தான் ஒரு சர்க்கிளாக கிடைக்கும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, இங்கே வந்து பாருங்கள் 2 செயின் இருக்கும். 1 இது ஒரு செயின், இது 2வது செயின். இந்த 2வது செயினில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2வது செயின் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் குரோஷே தான் இந்த இங்கே 2வது செயினாக இப்போ வருது நமக்கு. ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இப்படியே எடுத்து இந்த நூலை இப்படியே வெளியே எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து நியூ கலர் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ரெட் கலர் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சின்ன பகுதி இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஹூக் வழியாக இது நல்லா பிடிச்சிட்டு இப்படி இழுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சின்ன நூலை, இந்த சின்னதாக இருக்குது இல்லையா இந்த ரெட் கலரு, இதையும் இந்த பெருசாக இருக்குது பாருங்கள், இதையும் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இப்போது நான் 2ஐயும் சேர்த்து பின்னாடி முடிச்சு போட்டேன், இந்த எல்லோ கலரையும் இந்த ரெட் கலரையும். இப்போது நான் வந்து 2 செயின் போடுறேன். 1 2 செயின் போட்டுட்டு நான் டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு ஒரு தடவை சுற்றியாச்சு. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு இருக்குது இல்லையா இந்த செயின், இது சுற்றி இப்போ வந்து இந்த சர்க்கிள் சுற்றி செயின் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு செயின், இந்த செயினில் நான் வந்து டபுள் க்ரோஷே போடுறேன். 3 டபுள் க்ரோஷே போட போகிறேன். 1 2 3. ஸோ 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்பியும் அதே போல் 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால், அதுக்கு அடுத்த செயின் இருக்குது இல்லையா இங்கே எல்லோ கலரில், நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இங்கே வெளில விட்டுட்டு அவ்வளோதான். ஸோ ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து 2 செயின் போடுறோம். 2 செயின் போட்டாச்சு. இப்போது இங்கேயும் அதே போல் இந்த செயினில் ஒரு 3 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஒன்று 2 3.
ஸோ 3 டபுள் crochet பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி 2 செயின் போடுறோம். அதே போல் அதுக்கு அடுத்த செயினில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே போல் நீங்கள் சுற்றி இருக்கிற மற்ற 3 செயின்லேயும் இதே போல் பண்ணுங்கள். இப்போ 2 பெட்டல் வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 3 இது அதே போல் நீங்கள் பண்ணுங்கள். இப்போது 5வது எதில் இருக்கு இல்லையா, இது வந்து நான் 3 டபுள் crochet போட்டு முடிச்சிட்டேன். இப்போது 2 செயின் கடைசியாக பண்ணுறேன். கடைசியாக பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து ஒரே ஒரு செயின் இருக்கும், அதில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை எப்படி கட் பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஹூக்கில் இப்படி இந்த நூலை எடுத்துருங்க. இப்போ இங்கே டைட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து பின்னாடி நல்லா நூலை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் இது டைட்டாக ஆயிடுச்சு. இப்போ இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப ஈஸி தானே. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளேயும் முடிச்சிட்டோம். அதுபோல் இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நூல்லாம் வந்து நம்ம ஊசியில் கோர்த்து இதுக்கு பின்னாடி இருக்கிற தையல்கள் வழியாக நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த குட்டி குட்டியாக இருக்கிற நூல் வந்து தெரியாது. எல்லோ கலரையும் அதே போல் சொருகிடுங்க. பாருங்க, இந்த ரோஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் பின்புறம்லாம் வந்து நான் சொருகி விட்டுட்டேன். ஸோ நீங்களும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.